அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 19ஆம் தேதி திங்கட்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரம் 8 மாநில முதல்வர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் அப்படிங்கிற செய்தி தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் 143 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அரசின் ஆலோசனைப்படி அரசியலமைப்பு சட்டத்தின் 143வது பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் முன்பு 14 கேள்விகளை எழுப்பி கடந்த 13ஆம் தேதி குறிப்பு அனுப்பியது தாங்கள் அறிந்ததே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு என்னென்னா, இந்த 143வது பிரிவு அப்படிங்கிறது சிறப்பு அதிகாரத்தை குறிக்குது அப்படிங்கிற விஷயம். ஸோ ஆர்டிக்கல் 143 பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இங்கே இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. தமிழக அரசால் பெறப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தாமதப்படுத்த ஆளுநர் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டோ பவர் வந்து ஆளுநருக்கு இல்லை அப்படிங்கிறது தான், வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைத்தோ அவைக்கு திருப்பி அனுப்பாமலோ மசோதாக்களை ஆளுநர் செயலிழக்க செய்ய முடியாது. ஒரு மசோதா மீண்டும் இயற்றப்பட்டு 2வது முறையாக அனுப்பப்படும் போது ஆளுநர் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 201வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 201வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுதான் அந்த கால நிர்ணயம். அதாவது 3 மாதம் 6 மாதம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த விஷயத்தை வந்து முடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த 200 201 சொல்லுது. ஸோ இதில் 3 ஆர்டிக்கல் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. ஒன்று 143, 200, 201. இதுதான் இந்த வழக்கை பொறுத்தளவில் அடிக்கடி வர்ற ஆர்டிக்கல். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஆர்டிக்கல் 200ங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டுட்டாங்க. ஸோ அதுபோக அதுவும் வரலாம், அதுபோக மற்ற ஆர்டிக்கலும் வரலாம். ஸோ அப்போ இந்த வழக்கு சார்ந்து, இந்த வழக்கு வந்து மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கிறதுனால இந்த வழக்கு சார்ந்த ஆர்டிகல்ஸ் கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதால் அதை வந்து நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ சம்மந்தமான ஒரு செய்தி. நடுவானில் PS-3 இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் PSLV C-61 ராக்கெட் ஏவும் முயற்சி தோல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என இஸ்ரோ அறிவிக்கப்பட்டது. இது வந்து 32 ஆண்டுகளில் 3வது தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த PSLV வகை ராக்கெட்டு, PSLVனா போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிற அந்த PSLV எந்த வருஷத்துலேருந்து விண்ணில் செலுத்தப்படுது அப்படின்னா 1993 அந்த ஆண்டில் இருந்து வந்து விண்ணில் செலுத்தப்படுது. ஸோ அதனால் 32 ஆண்டுகளில் 3வது தோல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து PSLV எப்பத்துலேருந்து வந்து நம்மகிட்ட 2 விதமான இது இருக்கும். ஒன்று GSLV, இன்னொன்று PSLV அப்படிங்கிறது. இந்த PSLVங்கிற ராக்கெட் வந்து 1993லேருந்து விண்ணில் செலுத்திட்டு வரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுவரை 63 முறை விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் 3 முறை மட்டுமே இந்த தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 3 வெடிச்ச அந்த ராக்கெட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெயிலியரான இந்த ராக்கெட் வந்து பாதுகாப்பு மற்றும் வேளாண் சார்ந்த இதுக்காக மெயினாக சொல்லப்பட்டது. ஸோ அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு கடைசி. அதற்காக குழு அமைக்கப்படும், அதை ஆராயப்படும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோவோட தலைவர் வந்து நேற்று பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த செய்தி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆர்டிக்கல் எல்லாமே அரசியலா, நாடு முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நமக்கு போன குரூப் 4ல் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு புக்கு எழுதினவரை ஆத்தர் யார் அப்படின்னு கேட்கும்போது அதில் வந்து ஆன்சர் வந்து சசி தரூர் இருந்தார். ஸோ அவரை பற்றின சர்ச்சையான செய்தி தான் இது. அது என்ன அப்படின்னா, இந்த பாகிஸ்தானோட தீவிரவாத இந்த தாக்குதலுக்கு வந்து வெளிநாடுகளில் போயிட்டு அதை வந்து விளக்கும் விதமாக பார்லிமெண்ட்லேருந்து எம்பிக்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவோட இதில் வந்து சசி தரூர் அவர்களோட பெயர் வந்து காங்கிரஸ் சார்பில் பரிந்துரைக்கலை. ஆனால் எதிர்கட்சியான பாஜக வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வகையில் அதுதான் சர்ச்சையாக இருக்குது. என்ன அப்படின்னா,
இந்த சசி தரூர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு சர்வதேச அரங்குகளில் உரையாற்றி சசி தரூர் ஐநாவில் பணியாற்றியிருக்கிறார். திறமையான பேச்சு திறன் உள்ள ஒருவரை நாட்டின் சார்பில் உலக நாடுகளுக்கு காங்கிரஸ் கட்சி பரிந்துரைப்பதில் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதாவது அந்த பாஜக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாயை ஐநாவுக்கு அனுப்பி வைத்தார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்கள், பாகிஸ்தான் வந்து ஐநா சபையில் இந்தியா மீது பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்ட போது அதற்கு சரியான பதிலடி கொடுக்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாயை ஐநாவுக்கு அனுப்பி வைத்தார் நரசிம்மராவ். அப்போது இந்தியா சார்பில் ஐநாவில் சிறப்புமிக்க உரையாற்றி வெற்றியுடன் வாஜ்பாய் திரும்பி வந்தார். அதுபோக நரசிம்மராவ் போக அடுத்து ராஜீவ்காந்தியும் இதே மாதிரி இந்தியா சார்பில் ஐநாவுக்கு சென்ற குழுவில் வாஜ்பாயை சேர்த்தார் அப்படிங்கிற மாதிரி. இப்படி நாடு ஒன்று வரும்போது கட்சி சார்பற்ற நிலையில் இந்திய தலைவர்கள் வந்து இருந்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவங்களோட திறமையை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு அப்போ போன டைமில் கேட்ட அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட அந்த புத்தகமும் ஒரு ஸ்பெஷலாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கூட அவரோட புக்கை வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கலாம். ஸோ அவரை பற்றி வர்றதுனால கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவர் ஐநா சபையிலலாம் பணியாற்றிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஜிஎஸ்டி தினம் என்னென்னா, மத்திய அரசு பாருங்கள், ஜிஎஸ்டி வந்து நம்ம சிலபஸ்லேயே இருக்குது பொருளாதாரத்தில். ஸோ மத்திய அரசு வந்து நாடு முழுவதும் ஒரே வகையான சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை கடந்த 2017 மார்ச் மாதம் 29 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. இதுவே கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படின்னா, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தேதி என்னன்னு கேட்பாங்க. நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இந்த ஜூலை 1 வச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த 2 டேட்டும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இந்த மார்ச் 29 அப்படிங்கிறத நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய நாள். ஆனால் நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 2017 ஜூலை 1 அப்படிங்கிறது தான் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்த நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் நம்ம ஜிஎஸ்டி டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜிஎஸ்டி டேவாக கொண்டாடிட்டு அது சார்ந்த விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்திட்டு வராங்க. தினங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 2லேருந்து 3 தினங்கள் கேட்கறதுனால தினங்கள் சார்ந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க, உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அனைத்து போட்டி தேர்வு அமைப்பு வந்து வலியுறுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட அந்த 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 1ல் வந்து வயது வந்து 49 வரை, மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி 49 வயது வரை வயது வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், தமிழ் வழியில் முதன்மை தேர்வு எழுதுபவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு 20% வழங்க வேண்டும். அதாவது பிஎஸ்டிஎம் வச்சு இங்கிலீஷ்லேயும் சிலர் எழுதுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முதன்மை தேர்வுக்கான முறையில் நியாயமான முறையில் வழங்க வேண்டும். ஆங்கிலமே இறுதியான விடை அப்படிங்கிற சொல்கிறத தவிர்த்துட்டு தமிழ் விடைகளே இறுதியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதை யார் முன்னின்று நடத்தினாங்கன்னா தமிழ்நாடு அனைத்து போட்டித் தேர்வு அமைப்பு சார்பில் இதை நடத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கில வழியில் எழுதியவர்களுக்கு 90% தேர்ச்சி வழங்கியுள்ளனர். இதில் இந்த குரூப் 2 எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் வழியில் எழுதினவங்க வந்து 10% மட்டுமே தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற இதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சட்டப்பேரவை தேர்தலின் போது 5 ஆண்டுகளில் 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதல்வர் வாக்குறுதி, அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்தார். ஆனால் 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு ஆட்சியில் 30,000 காலி பணியிடங்கள் கூட நிரப்பவில்லை. அதாவது 10% கூட நிரப்பவில்லை. எனவே தேர்தல் வாக்குறுதியின்படி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த குரூப் 1 வந்து 49லேருந்து 51, இதனால் வந்து பெண்கள் அதிக பேர் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதன் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சங்கம் இருக்குது. அவங்க வந்து நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தக பூங்கா அமைக்கிறாங்க. 10,000 புத்தகங்களுடன் 1.85 கோடியில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மெட்ரோவில் வந்து மாபெரும் புத்தகம் இது வந்து என்ன நோக்கத்துக்காண்டி அப்படின்னா, வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் புத்தக பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் பண்ணுறான்னு பாருங்கள், தமிழ்நாடு பாடநூல் கழகமும் கல்வியியல் பணிக்கழகமும் இணைந்து வந்து இந்த
புத்தக பூங்காவை உருவாக்குறாங்க. எண் எழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேத்திக்கு பார்த்த அந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் வீரர் தோஹாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் போட்டித் தொடரில் 9.23 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து சாதனை படைத்த முதல் இந்தியர் ஆனார் நீரஜ் சோப்ரா. ஆசிய அளவில் 90 மீட்டர் தூரத்தை தாண்டி ஈட்டி எறிந்த 3வது வீரரும் உலக அளவில் 25 வீரராகவும் கருதப்படுகிறார். பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அவர் வீசின அந்த தூரம் தான் இந்தியர்கள் வீசின அதிகபட்ச தூரமாக இருக்குது. அவரோட சாதனையை அவரே முறியடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 89.84 மீட்டர் வந்து வீசியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா 90.23 வரைக்கும் வீசி இந்தியாவில் அதிகபட்ச தூரமாக இது இருக்குது. ஆசிய லெவலில் பார்க்கும்போது 3வது வீரராக இவரை வந்து 90 மீட்டரை தாண்டி எரிஞ்ச 3வது வீரராக சொல்கிறாங்க. உலக அளவில் பார்க்கும்போது 25வது வீரராக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகபட்ச தூரம் அப்படிங்கிறது முக்கியமானது. எந்த போட்டி அப்படின்னா தோஹாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் போட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா IMF பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சர்வதேச நாணய நிதியத்திடம் அதன் உறுப்பு நாடுகள் ஒன்று பொருளாதார மற்றும் நிதி சிக்கல்களில் இருந்து மீள்வதற்காக பிணை எடுப்பு கடன்கள் பெயில் அவுட் லோன்ஸ் கேட்பது அசாதாரணமானதல்ல. அனைத்து வளரும் பொருளாதார அதெல்லாம் தேவையில்லை. என்ன அப்படின்னா ஐநாவோட உறுப்பு நாடுகளான 190 உறுப்பு நாடுகளில் IMFக்கு கடன்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை 95 அவை 111 பில்லியன் டாலர்களாக இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு நாடு வந்து கடனில் மூழ்கி கிடக்கும்போது அவங்களுக்கு வந்து IMF வந்து கடன் கொடுத்து உதவுவாங்க. சமீபத்தில் இலங்கைக்கு உதவுனாங்க. இப்போ போர் டைமில் இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு உதவி இருக்காங்க. இதில் பாருங்கள், பாகிஸ்தான் வந்து டாப் 10ல் 5வது இடத்துல இருக்காங்க கடன் வாங்கினதில். ஸோ IMFங்கிறது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கடன் உதவி வழங்குறது அந்த IMF வந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு என்னென்னா இப்போ வந்து கடன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஆட்சேபனை தெரிவித்தாங்க. அதற்கு வந்து சில நிபந்தனைகளை தெரிவிச்சிருக்காங்க. அதன் மூலமாக இந்த IMF பற்றி ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொன்மொழி கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதனால் மோட்டிவேட்டடாக இருந்தது. உங்களது வேலையில் மனப்பூர்வமாக திருப்தி அடைவதற்கான ஒரே வழி செய்கின்ற வேலையை மனதார நேசித்து செய்வதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஆப்பிள் ஃபோனோட அந்த நிறுவனரான ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா உங்களோட அந்த வேலையில் மனப்பூர்வமான திருப்தி, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கு பார்க்குற வேலை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த வேலையை நேசிக்கணும். அப்போ அந்த வேலையை நேசிக்கணும் அப்படின்னா அது சார்ந்த மக்கள்கிட்ட அதை பற்றி பேசணும். அது சார்ந்த டிஸ்கஷன் அதிகமாக பண்ணும்போது, அது சார்ந்த ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அந்த ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு அந்த இடத்துலையே போய் நீங்கள் இங்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். இது மாதிரியும் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது உணர்வுபூர்வமாக படிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரியும் படிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வேலையை செய்யும்போது அதை வந்து நேசித்து பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் அடைகிற திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அது மாதிரி படிப்பை நேசித்து படிங்க. அடுத்து பாருங்கள், பொது அறிவில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமானது கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையின் மத்திய பட்டியலில் மக்கள் தொகை சென்சஸ் கணக்கெடுப்பு குறித்து விளக்கப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க, சென்சஸ் கணக்கெடுப்பு குறித்து இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ 7வது அட்டவணையிலே சென்சஸ் பற்றி விளக்கப்பட்டிருக்கு. 1948 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம்னு ஒன்று இயற்றப்பட்டிருக்கு. சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948. அந்த இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னா 1948. இப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமாட்டி. அடுத்து பாருங்கள், 2000 தேசிய மக்கள் தொகை கொள்கைன்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்திய மக்கள் தொகை சட்டம்னு கேட்டால் 1948, தேசிய மக்கள் தொகை கொள்கை அப்படின்னா 2000. அடுத்ததை பாருங்கள், ஜூலை 11ங்கிறது உலக மக்கள் தொகை நாளாக ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த டேஸ்லேயே வேர்ல்டுலேயே அங்கீகரிக்கப்பட்ட டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம யோகா டே வந்து இந்தியா தான் பரிந்துரைச்சுதாங்க. இந்தியாவோட பரிந்துரையின் பேரில் ஐநா அதை அங்கீகரித்து 2015 நம்ம வந்து யோகா டே கொண்டாடிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் ஒரு நாடும் ஒரு தனி மனிதர்களோ யார் வேணாலும் அதை வந்து அப்ளை பண்ணி அதன் மூலமாக வந்து அந்த டேவை வந்து விழிப்புணர்வு கொண்டு வரலாம். ஸோ அப்போ 3 டேட்டா இருக்குது, 4 டேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா மக்கள் தொகையை பற்றி எதில் விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 7வது அட்டவணை,
இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் எதுன்னா 1948. தேசிய மக்கள் தொகை கொள்கை எப்போன்னா 2000. இது போக உலக மக்கள் தொகை நாளாக எந்த டேவை கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூலை 11. பார்த்தீங்களா, சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் 4 டேட்டாக இருக்குது. அடுத்து வந்து வேளாண்மையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக அரசு பெருமிதம் அப்படிங்கிற செய்தி. இப்போ வந்து 2021 இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த வேளாண்க்குன்னே தனியாக பட்ஜெட் போடுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து 15 வேளாண் பட்ஜெட்டுகள் இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேளாண் வளர்ச்சி திட்டங்களால் கேழ்வரகு, கொய்யா உற்பத்தியில் வந்து தமிழகம் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதில் தமிழ்நாடு உற்பத்தியில் முதலிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, கொய்யா பழம் உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே ஓல்டு கொஸ்டினில் கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இப்போ தற்போது இருக்கிற அரசு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற திட்டம் போக பழைய திட்டங்களையும் அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் ஆட்சியில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா பொறுத்துக்களை வச்சுருக்காங்க. இப்போது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி, அது போக அண்ணா பேரில் ஒரு மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வருடங்களை வச்சு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தரிசு நிலங்கள். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த தரிசு நிலங்களில் சாகுபடி கொண்டு வர்றது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை நாம் அப்படிங்கிறது என்னென்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை அப்படிங்கிறது தான் நாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே வந்து அதை சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாமோட நோக்கம். அடுத்ததாக பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தில் குழந்தைகளுக்கு வாரம் 5 நாட்களும் 5 முட்டைகள் வழங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்டார். இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இவரோட ஆட்சியில் நடந்து கொடுத்துருக்காங்களா, அப்போ எந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மதிய உணவுன்னு பார்க்கும்போது அது படிப்படியாக வளர்ந்து இந்த மாதிரி முட்டை அந்த மாதிரி அந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தின் மூலமாக சொல்ல வராங்க. இதே வேளாணில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாமக்கல் வந்து நமக்கு முட்டை உற்பத்தியில் அதிக இதுவும் வந்து வேளாண் உற்பத்தியில் வர்றதுனால அந்த முட்டை கான்செப்டையும் உள்ளே வச்சுருக்காங்க. அடுத்ததாக போர் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டின் முதல் விஸ்டம் ஜங்கிள் சஃபாரி ரயில் பெட்டி உத்தரப்பிரதேச அரசு வந்து அறிமுகம். இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது. இது என்ன, இதுக்கு பேர் என்னென்னா நாட்டில் முதல் விஸ்டாடோம் ஜங்கிள் சஃபாரி ரயில் பெட்டி எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க, உத்தரப்பிரதேச அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த முதல் நாட்டிலே முதல் அப்படின்னு வர்றதுனால இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விஸ்டாடோம் ஜங்கிள் சஃபாரி ரயில் பெட்டி எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில். அடுத்ததாக இந்த ஒரு ட்ரோன் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. அமெரிக்க தயாரிப்பான வீபாட் ட்ரோன்கள் இந்தியா வந்தன அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம போர் நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால இராணுவம் சம்மந்தமாக நிறைய பொருட்கள் வாங்குறாங்க. இந்த வகையில் வீபாட் ட்ரோன்கள் வந்து எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அமெரிக்காட்டிருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதன்முறையாக பாகிஸ்தானுக்குள்ள 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன. இதுக்கு முன்னாடி நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 100 கிலோமீட்டர் தொலைவில் தீவிரவாத முகாம்கள் அழைக்கப்பட்டது இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ட்ரோன்களை முடக்கிய இந்தியாவின் T4 கருவிக்கு அமெரிக்க நிபுணர் பாராட்டு. ஸோ வெளிநாட்டு நிபுணர்களும் நிறைய பேர் வந்து இந்தியாவோட இந்த ஆப்ரேஷன் வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த IMFோட நிபந்தனைகளை தான் கடைசி இதில் கொடுத்துருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.